ஸோ இந்த பாட்டை எனக்கு ரொம்ப ரசிச்சு எங்கள் ஸ்டாஃப்னு சொன்னேன். அவங்கெல்லாம் ரொம்ப அவங்கள ரசிச்சாங்க. ஸ்டாஃப்ல அடிக்கடி நான் கேட்குற கேள்வி, இப்போ வந்து இருபது உங்களை கூப்பிட்டாருன்னா நீங்க ப்ரோக்ராம் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். முதல்ல இந்த கேள்வி அவங்களுக்குலாம் புரியவே இல்லை. என்ன இப்படி கொடுத்து என்ன கேட்கிற புரியலன்னு சொல்லுவாங்க. நான் வந்து நீங்க கடவுள்னு பார்ப்பேன், சொர்க்கத்துக்கு போறேன் வான்னு கூப்பிடுறாரு, நீங்க வந்து குக்கர்ல பால் வச்சிருக்கேன் கிறிஸ் தான் வந்து விட்டுருவீங்களா, பொண்ணு குளிச்சு பாட்டு வந்து சொல்லுவீங்களா, இல்லை கிறிஸ் கிட்ட சொல்லுவீங்களா, பையனுக்கு கிளாம்ஸ் சொல்லுவீங்களா, இல்லை உடை பருப்பு போயிடுவீங்களான்னு கேட்பேன். அந்த கேள்வி மேல புரியவே இல்லை. அதுக்கு என்ன பதிலாம் ரெடி கடவுள்கிட்ட உடனே போயிட வேண்டியதான். அது யோசிக்கலாம் டைமே இல்லை. அதுமே எருமை போட்டு அவனை என்ன அவன் பார்த்துப்பான். நான் என்ன பாந்தங்களான உணர்ந்து இருக்கவே கூடாதுன்னு நான் ரொம்ப சொல்லுவேன். அப்புறமா விஷயம் அவங்க அதை உணர்ந்துட்டாங்க. இப்போ வேற மட்டும் 20 பேரும் அவங்க இப்ப பண்ற ரெடியா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பேச பேச பண்பு வந்திருக்கு. ஸோ இது மட்டும் திரும்ப சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிந்து வேண்டும், ஆயுளுக்கெல்லாம் அன்பு செலுத்த செய்தல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றேன், எந்தை நினதருள் புகழே ஏந்தல் வேண்டும், செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள்சோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேதும் நான் செய்யணும் நீ பொறுத்தருள் வேண்டும், தலைவா நிலை புரியாத நிலைமை வேண்டுமனே. நன்றி, வணக்கம்.